ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். குமரன் வந்து இப்போ ஷூட்டிங் கிளம்புறாரு, கூடவே கங்காவும் கிளம்புறாங்க. வழக்கம் போல் பார்த்தோம்னா ஒரே ஃபன் கலாட்டெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ குமரனும் கங்காவும் ஷூட்டிங் கிளம்பி போயிடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பாட்டியும் காவேரியோட அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தா யமுனா வராங்க. யமுனா வந்து இப்போ அவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா பின்னாடியே காவேரியும் வந்துடுறாங்க. இப்போ காவேரி வந்ததுக்கப்புறம் காவேரிகிட்ட பேசிக்கிட்டு இருந்துக்கிட்டு இப்போ காவேரியும் யமுனாவும் வெளியில் போய் நின்று பேசுகிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வெண்ணிலா சம்மந்தமாக பேச்சு வருது. நீ ஏங்கா கூடவே போகல அப்படின்னு சொல்லும்போது இப்போ காவேரியோட அம்மா இருக்காங்களா சாரதா, அவங்களும் வந்து இனி நல்லா கேட்டு விடு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நீ கூடவே போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க. அங்கே எப்படி இருக்குது அப்படிங்கும்போது அங்கெல்லாம் நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி யமுனா சொல்லிடுறாங்க. இப்போ யமுனா இவங்க அம்மா அவங்கெல்லாம் சொன்னதை கேட்டதுமே இப்போ காவேரி வந்து அப்படியே ரொம்ப மன யோசனையோடு இருக்காங்க. அவர் தான் வெண்ணிலாவை வந்து ஹாஸ்பிட்டலில் விட்டு வரேன்னு தானே சொல்லியிருக்காரு, வரட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் யோசனையில் இருக்காங்க. இப்போ தாத்தா ஹாலில் உட்காந்துருக்காரு, கார் வந்து நிற்கிது. இப்போ காவேரி மாடியிலேருந்து இறங்கி வராங்க. பார்த்தா விஜய் வந்து வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வராங்க. அதை பார்த்ததுமே தாத்தாவுக்கும் அதிர்ச்சியாக இருக்குது, காவேரிக்கும் அதிர்ச்சியாக இருக்குது. இப்போ வெண்ணிலாவை கூட்டு வந்ததுக்கப்புறம் தாத்தா பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போ விஜய் இருந்துட்டு ஒரு நிமிஷம் தாத்தா, நான் வெண்ணிலாவை போய் ரூமில் விட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லி விட்டுட்டு வராரு. வரதுக்குள்ளாரே பார்த்தோம் அப்படின்னா காவேரி அப்படியே மனசு ரொம்ப முகலாம் மாறி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. தாத்தா அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ விஜய் வந்ததுக்கப்புறம் பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது இந்த மாதிரி சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடுவாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது தான் நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி தாத்தா விஜய் கிட்ட இதே மாதிரி வெண்ணிலா பண்ணால் காவேரி பண்ணால் நீ அதை பொறுத்துக்குவியா, காவேரியோட அவங்களோட அந்த மாதிரி ஒரு பையனை காதலிச்சு அவங்கள கொண்டு வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணால் உன்னால் அதை ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ விஜயால் ஒன்றுமே பதில் சொல்ல முடியல. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ காவேரியோட அம்மா இருக்காங்களா சாரதா, அவங்க வந்து கங்காவோட அந்த டைலர் கடைக்கு போய் அங்கே வந்து அதாவது தையல் மிஷின்லாம் தைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க அப்படியே அந்த ட்ராக் மாற்றுறாங்களாட்டிருக்கு. அடுத்து இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா காவேரி அந்த விஷயத்தெல்லாம் நினச்சி அப்படியே மாடியிலேருந்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்கிட்ட அக்ரிமெண்ட் இந்த மாதிரி ஏதாவது பேசுறதுக்கு வரட்டும், அப்புறம் இருக்குது எல்லாம் நான் என்ன பேசுகிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ விஜய் வந்து தாத்தா கிட்ட பேசி முடிச்சதுக்கப்புறம் காவேரி கிட்ட பேசி சமாதானப்படுத்துகிறேன்னு வந்து மாடிக்கு வந்தார்ல. இன்றைக்கி நான் வெண்ணிலா சம்மந்தமாக அந்த விஷயம்லாம் இருக்கிறதெல்லாம் சொல்லி நான் காவேரியை வந்து தெளிவாக அதாவது நல்லா ஃப்ரீ ஆக்கி விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி தான் பேச வராரு. வந்தவர் வந்த விஷயத்தை பேசாமல் வழக்கம் போல் அது இதுன்னு சீண்டி கடைசியில் பார்த்தோம்னா காவேரியை கோவப்படுத்திடுறாரு. காவேரி வந்து சொல்லுங்கள் என்ன விஷயம்னு சொல்லி ரொம்ப கோவமாக தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. வெண்ணிலாவை கூப்பிட்டு வந்ததில் நீ கோவப்படுறியா அப்படின்னு டேரெக்டாக அதை கேட்டுடுறாங்க. அதை கேட்டதுமே பார்த்தா காவேரிக்கு கோவம் வந்துடுது. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்கன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.